தேமுதிக இளைஞரணி செயலாளரும் விருதுநகர் சட்டமன்ற தேமுதிக வேட்பாளருமான விஜயபிரபாகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு விருதுநகர் தொகுதியில் நீங்க போட்டிடுறீங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதியில் போட்டிட்டு இருந்தீங்க. எப்படி இருக்கு சார் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு? என் வெற்றி வாய்ப்பு நல்லாக இருக்குங்க. கண்டிப்பா மக்கள் எல்லாருமே முரசுக்கு வாக்குகள் கொடுக்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவோம் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மக்கள் போன தேர்தலில் கூட ஒரு ஜஸ்ட் மிஸ் ஆச்சு எனக்கு வாக்குகள். ஆனால் இந்த முறை கன்ஃபார்மா விருதுநகர்ல முரசு சத்தம் கொட்டும். கடந்த முறை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கூட்டத்தில் பேசக்குள்ள கூட சொல்லியிருந்தீங்க காங்கிரஸை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கீங்க. காங்கிரஸ் கட்சியுடைய ஒத்துழைப்பு விருதுநகர்ல இருக்கா? அந்த கூட்டணிக்கு இந்த கூட்டணி என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? என்னைக்கு நான் பேசணும் அதை நீங்க திரும்பி ரீவைண்ட் பண்ணி அன்னைக்கு இருக்க அரசியல் களம் என்ன நீங்க பாக்கணும். அன்னைக்கு திமுக காங்கிரஸ்குள்ள என்ன போயிட்டு இருக்கு, காங்கிரஸ் டிவிக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு, அன்னைக்கு தேமுதிக கூட்டணிக்குள்ள வருமானு போயிட்டு இருக்கு. அதனால அன்னைக்கு இருக்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வார்த்தையை தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு நாங்க சேர்றோம், அன்னைக்கு நான் எதுக்கு அப்படி வார்த்தை விஜயனுக்கு சொன்னா, இன்னைக்கு நான் அப்படி சொல்லி சார் எனக்கு அட்வைஸ் பண்ணி ஸ்டாலின் அண்ணன் இருக்காரு, ராகுல் காந்தி அண்ணன் இருக்காரு, பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க, எனக்கு ஆளுங்க இருக்கா. அன்னைக்கு டிவிக்கு யார் இருக்கா? விஜயன் தனியா இருக்காரு. அவர் அக்கறையில் அந்த பதில நான் சொன்னேன். நீங்க வேற மாதிரி யோசிக்கிறீங்க. அவர் அக்கறைக்கு நான் சொன்னீங்க அண்ணன் தனியா இருக்காரு. அந்த பதில் அன்னைக்கு நான் சொன்னேன். இன்னைக்கு எங்களுக்கு நான் மிஸ் ஆன எனக்கு அட்வைஸ் பண்ண பல தலைவர் எங்க கூட இருக்காங்க. என்னை சரியான வகையில நடத்துவாங்க எங்களை. அன்னைக்கு சிச்சுவேஷன்ல சொன்னதுக்கு நீங்க ஏன்னா அரசியல் என்பது கூட்டணிக்கு முன்னாடி டெய்லி மொமெண்ட், டெய்லி ஒரு செய்தி, டெய்லி ஒரு வியூகம், அதுதான் அரசியல். அன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அன்னைக்கு நான் பேசினேன். இன்னைக்கு நான் மீண்டும் வரேன்னா இங்க என்னோட பர்சனல், எங்களுக்கும் காங்கிரஸும் வாய்க்கால் சண்டையில பல வருஷம் சண்டைகள் எங்களுக்குள்ள இல்ல. அது என்னோட பர்சனல். நானும் அவரும் சந்திச்சோம், முடிஞ்சது. அது எப்படி படத்துல ஃபர்ஸ்ட் 2 ஹீரோ அடிச்சுப்பாங்க, அப்புறம் சேர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி தான் மீண்டும் இன்னைக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் சூப்பரா எனக்கு விருதுநகர் வேலை பார்த்து அவங்களுக்கும் மனசுல எதுவுமே இல்லை. சுத்தமா என் கூட வேலை பார்த்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களும் எந்த ஒரு எல்லாருக்குமே ஒரு சின்ன கசப்பான பாசிட்டிவ் இருந்தாம அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு இனிப்பான சந்தோஷமான அடுத்த ஒரு பொற்காலமாக நாங்க வேலை பார்த்தோம். காங்கிரஸ் வேட்பாளரும் சரி, அண்ணன் மாணிக்கம் தாக்கூரும் சரி, எல்லாருமே அவர் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு போறப்ப அண்ணன் ஃபர்ஸ்ட் என் கைப்பிடிச்சு உள்ள கூப்பிட்டு போனேன். சோ எனக்கே இல்லாதப்போ மத்தவங்க எதுக்கு இதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. நானே எல்லாத்தையுமே எங்க கட்சி வளரும், எங்க தொண்டர்கள் வளரும், எங்களை நம்பி வந்திருக்காங்க. நான் ஒரு கருவிதான். நீங்க எனக்கு பர்சனலா எனக்கு ஹிட் குத்துல அது ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். மத்தவங்க நான் இன்னைக்கு இருக்கிறது என் கட்சிக்காரங்களையும் தொண்டர்களும் அந்த வழியை நான் தாங்கிக்கிறேன். அவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என் சந்தோஷம் என வெற்றி எனக்கு முக்கியம். அவங்களுக்காக தான் நான் நிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வழியை எதுவாக நான் தாங்கிக்கிறேன். அது மத்தவங்க யாரும் கேர் பண்ண வேணும் நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். சார், முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதிகமா வந்திருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த 100% வாக்குப்பதிவுன்றது இன்னும் சாத்தியப்படாம தான் இருக்கு. இந்த முறை இந்த 100% வாக்குப்பதிவை நோக்கி தமிழ்நாடு செல்லுன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? 100% என்னைக்குமே செல்லுது யாருனாலுமே. இன்னைக்கு ஓட்டு போறீங்க, 2 பேர் இறந்து போயிட்டு என்ன பண்ணுவீங்க? செத்தவங்க ஓட்டு போடணும். இன்னைக்கு நேச்சுரலா இருக்கிறத பேசுறேன். 100% வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா இந்த முறை எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிஞ்சாலுமே மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும். அது மாற்றுக்கிறதுல மக்கள் எல்லாருமே தெளிவா இருக்காங்க. மெஜாரிட்டி மக்கள், சில இளைஞர்கள் மாத்தி யோசிக்கிறாங்க. அது என்னன்னு மக்கள் தேர்தல் அன்னைக்கு தான் நம்மளுக்கு தெரிய வரும்.